ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜகிரி அகாடமி. இந்த வீடியோவில் வந்துட்டு பிஜி டிஆர்பி ஃபிசிக்ஸ் நியூ சிலபஸ் பேஸ்டாக நம்ம வந்துட்டு ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை பற்றின டீட்டெயில் தான் வந்துட்டு இதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஓகே, இந்த பேட்சை பொறுத்தளவுக்கு யாருக்கெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் ஒர்க் கோயிங்கில் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்களுக்கும் இது ரொம்பவே வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அதுக்கு போதுமான டைம் வந்துட்டு நாங்கள் ஒவ்வொரு இதுக்கும் எவ்வளவு தேவையோ, சில யூனிட்டுக்கு வந்து அதிகமான பீரியட் செட் கொஞ்சம் அதிகமான நாட்கள் தேவைப்படும். சிலது வந்துட்டு 2 நாள் 1 நாள்லேயே முடிச்சிடுற மாதிரி இருக்கும் அந்த தலைப்பு. அதற்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு இந்த டைம் டேபிள் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த தாட்டி வந்துட்டு ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது வந்துட்டு 57 வயசு வரைக்கும் இருக்குது. அதனால் வந்துட்டு ஃப்ரெஷராக இருந்தாலும் இப்போ வந்துட்டு நீங்கள் எலிஜிபிள் தான். எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, அல்லது வந்துட்டு நீங்கள் ரொம்ப கேப் ஆகிருந்தது, ஃபஸ்ட்டெலாம் வந்துட்டு ஏஜ் லிமிட் இருக்குது, அதனால் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு தகவல்கள் பரவி இருந்தது. நிறைய பேர்னால அப்ளை பண்ண முடியாமல் இருந்தது. ஆனால் இப்போ வந்துட்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் வந்துட்டு எக்ஸாமுக்கு வந்து ரொம்ப நாளாக படிக்காதவங்களும் இப்போ படிக்கிறதுக்காக வந்துட்டு நிறைய கால் பண்ணி கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ அவங்களுக்கு தகுந்த மாதிரியும் கேப்பெல்லாம் வந்து கரெக்டாக விட்டு ப்ராப்ளம்ஸ் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தேவையான டைமெல்லாம் உங்களுக்கு எல்லாமே வந்துட்டு போதுமான அளவுக்கு வந்து கொடுத்துருக்குறோம். ஓகே, இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் ஈஸி, மாடரேட், டிஃபிகல்ட் அப்படின்ட்டு இருக்கும். அது என்ன அப்படின்னா, நம்ம வந்து 3 லெவல் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்துட்டு செட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு 10 யூனிட்டும் படிக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஈஸியான கொஸ்டினில் மூவ் பண்ணுவோம். 10 யூனிட் நம்ம முடிச்சிட்டோம், 2 யூனிட்டாக போகிறோம் அப்படிங்கிறப்ப வந்துட்டு மாடரேட் லெவல் கொஸ்டின்ஸ், அதாவது வந்துட்டு ஃபஸ்ட்டை விட வந்து இன்டெப்த்தாக வந்து கொஸ்டின்ஸோட ட்விஸ்ட் இருக்கும். தென் ஃபைனலாக வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு 2வது லெவல் முடிச்சிட்டிங்க 10 யூனிட்டும் அப்படின்னா லெவல் 3 போவோம். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஃபிகல்ட்டான கொஸ்டின்ஸ் மட்டும்தான் இதில் நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. அந்த மாதிரி வந்துட்டு ஈஸி டு டிஃபிகல்ட் அந்த மாதிரி தான் வந்துட்டு பிளானில் வந்து இது எடுத்துகிட்டு போயிருக்கிறோம். ஓகேங்களா? ஃப்ரெஷராக இருந்தாலும் ஒர்க் கோயிங் பீப்புளாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே இந்த டைம் டேபிள் வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு எல்லா டாப்பிக்குமே நம்ம இதில் கவர் பண்ணிடுவோம். அது போக எப்படி நம்ம வந்து பழைய டெஸ்ட் பேட்ச்லேயே ஆகட்டும், பழைய ஸ்டடி மெட்டீரியலே ஆகட்டும், 1 மார்க்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொல்லி ஒன்று செட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். அதில் வந்து 10,000 above 1 மார்க்ஸ் இருக்குது அப்படின்னு வந்துட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம். இதுக்கும் வந்துட்டு அதாவது புதிய சிலபஸ்க்கும் வந்துட்டு நாங்கள் மோர் தென் 10,000 1 மார்க்ஸ் வந்துட்டு ஃப்ரேம் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ புதுசாக இன்க்ளூட் ஆன டாபிக்ஸ் எல்லாம் வந்துட்டு செட் பண்ணிகிட்ருக்குறோம். கூடிய விரைவில் வந்துட்டு நம்ம பேட்சில் அதாவது வந்துட்டு லெவல் 1 and 2 க்ராஸ் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு அந்த 10,000 1 மார்க்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதையும் வந்துட்டு சைட் பை சைடாக வந்துட்டு சின்ன சின்ன பிடிஎஃபாக வந்துட்டு டெஸ்ட்டில் வந்து நாங்கள் ஷேர் பண்ணிடுவோம். ஓகேங்களா? அதை வந்து அடிஷ்னல் பெனிஃபிட்டாக இருக்கும். தென் வந்துட்டு இந்த டைம் டேபிள் படி வந்து நம்ம போகிறப்ப உங்களால் எல்லா டாப்பிக்கும் கிளியர் கட்டாக முடிக்க முடியும். நம்ம கிட்ட வந்துட்டு ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. அதனால் வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீட்டாக நீங்கள் படித்து எக்ஸாம் எழுதி பார்க்கலாம். நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் நம்ம டெஸ்ட்டு போடுறதுல தான் இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வந்துட்டு அதில் நாலேஜ் வந்துட்டு இருக்குது, எவ்வளோ இன்னும் வந்து நீங்கள் அதிகமாக உங்களை வந்து ட்ரெயின் அப் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு நம்ம அட்டன் பண்ணுற டெஸ்ட்லேருந்து தான் வந்துட்டு நம்மளுக்கு தெரிய வரும். ஓகேங்களா? ஓகே, டெஸ்ட்டு டைம் டேபிள் என்னென்னு பார்த்துருவோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போல்லாம் அட்மிஷன் நடந்துகிட்ருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு வந்துட்டு 7ஆம் தேதியிலேருந்து நீங்கள் படிக்க ஆரம்பிப்பீங்க. கிளியருங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டே படிக்கிற மாதிரி இருந்தாலும் படிச்சுக்கலாம். நம்ம பேட்ச் எப்போருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 7ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன் 7ஆம் தேதி வச்சுருக்கோம் 1ஆம் தேதி வைக்காமல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க 1 to 5க்குள்ளே நாங்கள் அட்மிஷன் போட்டுக்கிறோங்க, அப்போ நாங்கள் சேலரி வாங்கிட்டு அட்மிஷன் போட்டுக்கிறோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டே ஆரம்பித்தோம் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஒரு 5 நாள் கழித்து சேர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கணும், அதையும் சேர்த்து ஹரியப்பாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வரும். அது லைட்டாக அவங்களுக்கு ஒரு சின்ன பதட்டத்தை ஏற்படுத்தும். அந்த டென்ஷன் வந்துட்டு வேண்டாம் அப்படிங்கிறக்காக தான் 7ஆம் தேதியிலேருந்து நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அந்தந்த டேட் கொடுத்துருக்குறோம், அதற்கான டாபிக்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ வந்துட்டு 7ஆம் தேதி 9ஆம் தேதி 12ஆம் தேதிக்குன்னு சில தலைப்புகள் அலோகேட் ஆகிருக்கு இல்லையா, அப்போ வந்துட்டு 15ஆம் தேதி வந்துட்டு இந்த கேள்விகள் வந்துட்டு எதை சம்மந்தமாக இருக்குன்னா, இப்போ நீங்கள் இந்த 3 ஷெட்யூலில் படிச்சிருப்பீங்க இல்லையா, இது சம்மந்தமாக மட்டும்தான் இதில் கேள்விகள் இடம்பெறும். இதே மாதிரி 3 மாதத்துக்கு இதில் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணுங்கள். எதுக்கு வந்துட்டு இவ்வளோ டைம் வந்துட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் படிக்கிறப்ப கிளியர் கட்டாக படிக்கணும். சும்மா நுனிப்புள் மேய்ஞ்சிட்டு ஓகே படித்தாச்சு இப்படி போகிறது வந்துட்டு
நம்மளுக்கு வந்துட்டு தேவையில்லை, அப்படி படித்தும் பிரயோஜனமும் இல்லை. ஓகேங்களா? ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு இன்டெப்த்தாக படிக்க பாருங்கள். அதுக்கு வந்து நான் கொடுத்துருக்க நேரமே கம்மி தான். ஓகேங்களா? ரொம்ப ஆழமாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம கொடுத்துருக்க டைம் டேபிள்லேயே வந்துட்டு நாட்கள் பத்தாது. ஓகேங்களா? இதில் வந்துட்டு ஒரு அளவாக நான் கொடுத்துருக்கேன். அதுக்குள்ளே வந்து ஸ்பீடப் பண்ணிவிட்டு உங்களால் படிக்க முடியும். ஓகேங்களா? அதனால தான் இதை விட ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் எடுத்திருப்போம். அதுக்கு வந்துட்டு ஒரு 2 நாள் கேப்பில் போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் முடிஞ்ச உடனே மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் வரும். மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸ் வரப்போ நீங்கள் என்ன ஆகும் அப்படின்னா டைம் எல்லாமே வந்துட்டு சில யூனிட்கெல்லாம் நாங்கள் 4 நாள் கொடுத்துருப்போம், சிலதுக்கு 3 நாள் கொடுத்துருப்போம். ஏன் அப்படின்னா இப்போ நான் இந்த இடத்துல நீங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து கொஞ்சம் அதிக டைம் வரும். அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்பி கொடுத்துருப்போம். எஸ்எஸ்பி அப்படிங்கிறது வந்து ரொம்ப வந்துட்டு இன்டெப்த்தாக நீங்கள் ரொம்ப எழுதி பார்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. நிறைய தியரியும் இருக்கும். தியரியை நீங்கள் ஸ்பீடப் பண்ணி படிச்சுக்கிற மாதிரியும் ப்ராப்ளம்ஸ் அதில் கேட்பாங்க அப்படிங்கிற செட் இருக்கும் இல்லையா, அதுக்கு மட்டும் நிறைய டைம் அலோகேட் பண்ணிக்கிற மாதிரியும் வந்துட்டு இதில் இருந்து நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இந்த பேட்ச் வந்துட்டு எக்ஸாம் வரைக்கும் இருக்கும். இதில் வந்துட்டு 3 யூனிட்டுக்கான ஷெட்யூல் மட்டும் தான் கொடுத்துருக்குறோம். இது கம்ப்ளீட் பண்ணுறப்பவே வந்துட்டு பேட்ச்சில் வந்து அடுத்த ஷெட்யூல் வந்து நாங்கள் வந்துட்டு கொடுத்துருவோம். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தகவல் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து நம்ம நம்பருக்கு வந்துட்டு 9791216614 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்துட்டு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபோன் பண்ணியும் கேட்டுக்கலாம். ஒருவேளை உங்கள் ஃபோன் வந்துட்டு அவங்க அட்டன் பண்ணல அப்படின்னா மறுபடியும் திருப்பி அவங்க வந்து கால் பண்ணுவாங்க. கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க திருப்பி கால் பண்ணிடுவாங்க. ஓகேவா? ரிப்பீட்டடாக வந்துட்டு நீங்கள் கூப்பிடுறப்ப வந்துட்டு அவங்க ஆன்லைன் டெஸ்ட் பேட்சோட கொஸ்டின் செட்டிங்கில் இருந்தாங்க அப்படின்னா டக்குன்னு எடுக்க முடியாது. இல்லை ட்ராவலில் இருந்தாலும் அவங்க எடுக்க முடியாது. அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு டைம் ரிங் கொடுங்க. அப்படி எடுக்கலை அப்படின்னா வந்துட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மறுபடியும் வந்து அவங்களே அகாடமிலேருந்தே உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. தென் வந்து வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜோ இல்லை டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா. 100% உங்களை வந்துட்டு கரெக்டான பாத்தில் வந்து கைட் பண்ணுறதுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாமே செட் ஆகிட்டுருக்கு. நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமிக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு டீட்டெயில் கேட்டுட்டு அட்மிஷன் போட்டுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் படிச்சுட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.